2026 சட்டமன்ற தேர்தலில் இது நாள் வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இருந்த திமுக அதிமுகங்கிற இருதுருவ அரசியலின் தன்மையை அதிமுக தக்க வைக்குமா என்ற பிரதான கேள்வி எழுப்பப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்த தேர்தலை நீங்கள் எதிர்கொள்கிறீர்கள், எப்படி நீங்கள் களத்தில் முந்தியிருப்பதாக சொல்கிறீர்கள்? அனைவருக்கும் வணக்கம். முதல்ல 4 முனை போட்டி, இப்போ நீங்கள் கேட்ட முதல் கேள்வியே இருமுனை போட்டி என்பதில் இருந்து மாறுகிறதா என்கிற கேள்வியை வைத்திருக்கிறீர்கள். நான் முதலிலே அதிலேயே மாறுபடுகிறேன். தமிழ்நாட்டில் இன்றைக்கும் மிக வலுவாக பைபோலார் பாலிடிக்ஸ் என்று சொல்லப்படுகிற இரு துருவ அரசியல் இருமுனை போட்டி தான் இருக்கிறது. அது அதிமுகவிற்கும் திமுகவிற்கும், அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் இருக்கிற ஒரு போட்டியாகத்தான் அரசியல் களம் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. கடந்த கால ட்ராக் ரெக்கார்டெல்லாம் அப்படி தான் காட்டுது. எனவே 4 முனை போட்டியில் இருக்கிற டிவிக்கேவோ அல்லது நாம் தமிழர் கட்சியோ வாக்குகள் வாங்க மாட்டார்களா, குறைந்து அப்படி நான் சொல்லவில்லை. அவர்களுக்குரிய வாக்குகளை அவர்கள் வாங்கலாம். ஆனால் ஆட்சி அமைக்கிற இடத்தில் இன்னொருவர் வந்து புதிதாக ஆட்சி அமைக்கிற மாதிரியான சூழல் என்பது தமிழ்நாட்டில் இன்றைக்கு வரைக்கும் இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதற்கான வாய்ப்போடு இருக்கிற கட்சியாக நான் பார்க்கிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதை சொல்லி முன்னாடி இருப்பதாக சொல்லுது? இப்போ ஒன்றும் வேண்டாம், புதிதாக அரசியல் களத்துக்குள்ளே வருகிறவர்களும் சரி, அதிமுக திமுக என்கிற இந்த பைபோலார் சிஸ்டத்தை மறுக்கிறவர்களும் சரி, வைக்கிற மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, இவங்க இருந்த காலகட்டங்களில் இவங்களுடைய ஆட்சி முறைகள் சரியில்லை, நாங்கள் அதற்கு மாற்றாக வருகிறோம் என்று சொல்கிறார். நான் அவர்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன், 1974 தமிழ்நாட்டிலே இருந்த வறுமை கோட்டிற்கு கீழே இருந்தவர்களினுடைய எண்ணிக்கை 56 விழுக்காடு. இப்போ சமீபத்தில் 2021 வருகிற போது அது 22 விழுக்காடு. 30 விழுக்காடு வறுமை கோட்டிற்கு கீழே இருந்தவர்கள் மாற்றப்பட்டு அவர்கள் வாழுகிற வசதியுடையவர்களாக மாறியிருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் 31 ஆண்டு காலம் ஆட்சி நடத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவன் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல உணவில்லாமல் மக்கள் மரிப்பது இந்தியா முழுவதும் இருக்கிறது, பல மாநிலங்களில் இன்றைக்கும் இருக்கிறது. பட்டினி கிடக்கிறார்கள், உணவில்லாமல் மரித்து போகிறார்கள், மருத்துவ வசதி இல்லாமல் மரித்து போகிறார்கள், கல்வி கற்கிற வாய்ப்பில்லாமல் மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த 50 ஆண்டு காலம் ஆட்சி நடந்திருக்கிறது, அதிலே 31 ஆண்டு காலம் அதிமுக ஆண்டு இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வயிற்றுக்கு சோறிடுகிற முறையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிலே இருக்கிற கடைசி மனிதனும் பசியால் பட்டினியால் வாட முடியாத நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறோம். அது ரேஷன் கடைகளில் வழங்கப்படுகிற பொருட்களில் இருந்து தொடங்கி அம்மா உணவகம் என்கிற மாபெரும் திட்டம் நிறைவேற்றப்பட்டது வரைக்கும் இங்கே பசி பட்டினி என்பது ஒழிக்கப்பட்டிருக்கிறது. கல்வி நிலையங்கள் தொடங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நான் இன்னும் சொல்லுவேன், பெருந்தலைவர் காமராஜர் அவர்களினுடைய காலத்திலே மிகப்பெரிய அளவில் அரசு பள்ளிக்கூடங்கள் கட்டப்பட்டது என்பது உண்மை என்று சொன்னால் உண்மைதான், அதுதான் உண்மை. அதன் பிறகு அந்த முயற்சி அதிகப்படி அதிகரிக்கப்படுகிறது தமிழ்நாட்டில். நான் தெளிவாக சொல்லுவேன், தமிழ்நாட்டிலே தொழில்நுட்ப கல்வி என்பது, இன்றைக்கு இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜ், இன்றைக்கு இருக்கிற பாலிடெக்னிக் காலேஜ், இந்த தொழில்நுட்ப கல்வி என்பது இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்தை விடவும் அதிகமாக முன்னேறி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சியில இருந்த அந்த 4.5 ஆண்டு காலம், அதில் 2 ஆண்டு காலம் கொரோனாவிலே போய்விட்டது. மீதி இருந்த 2 ஆண்டு காலத்திற்குள்ளாக தமிழ்நாட்டில் இந்தியா விடுதலை அடைந்ததிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் யாருமே ஒரு ஆட்சியில் செய்து முடித்திராதபடிக்கு 11 மருத்துவக் கல்லூரிகளை பெற்றார், 6 சட்டக்கல்லூரிகளை கொண்டு வந்தார். அதிமுகவின் 10 ஆண்டு கால ஆட்சியிலே 17 மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டிற்கு, வேறு எந்த மாநிலத்துக்கும் இல்லது. அப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இதை செய்திருக்கிறோம் என்பதை ஆதாரங்களோடு எடுத்து காட்டுகிறோம். அதே போல சமூக முன்னேற்றம், அண்ணன் சொல்லுகிற போதே தமிழ்நாடு என்பது சமூக நீதி பேணுகிற ஒரு மண். அதிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கு முன்னிலையில் இருந்திருக்கிறது. 69 விழுக்காடு இடஒதுக்கீடு என்பது இந்தியாவில் எங்கும் இல்லை, தமிழ்நாட்டிலே மட்டும்தான் இருக்கிறது. இன்னும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், 2017-18 கர்நாடகா மாநிலம், இன்னும் சில மாநிலங்கள் எல்லாம் கோர்ட்டில் போய் தமிழ்நாட்டில் மட்டும் 69% இருக்குது, எங்களை மட்டும் 50க்குள்ள சுருக்கிறீங்களேன்னு கேட்டு அவங்க வழக்கு போட்டாங்க, வெல்ல முடியல. ஏன் வெல்ல முடியல தெரியுங்களா? நீதிமன்றமே நினைத்தாலும் இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை தமிழ்நாட்டிலே அசைத்து பார்க்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதை அரசியலமைப்பு சட்டத்தின் 9வது அட்டவணையில் இடம்பெற செய்தார். 69 விழுக்காடு அந்த இடஒதுக்கீட்டிலே படித்து வந்த பிள்ளைகள் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். அதற்கு நிகரானதாக இந்த நீட் தேர்வு வந்தபோது நீட் இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் என்று சொல்லி உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எங்கள் பொதுச் செயலாளர் தான் செய்தார். அவர் காலத்தில் நீதிமன்றம் வந்து நீட் தேர்வு நடத்தித்தான் ஆகணும்னு சொன்ன பிறகு நீட் தேர்வு வந்துருச்சு. இதனால அதிகமாக பாதிக்கப்படுகிறவன் யார் என்று பார்த்து அரசு பள்ளியிலே இருக்கிற சாதாரண பிள்ளைகளுக்கு 7.5 விழுக்காடு உள் இடஒதுக்கீடு கொடுத்து இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பிள்ளைகள்
கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறாங்கன்னு சொன்னா ஏழை குழந்தைகள், எடப்பாடியார் என்கிற ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் இருந்து பிறந்து வந்த மகனை இந்த கட்சி பொதுச் செயலாளர் ஆக்கியது. அதனால் அவர் அதை சாதித்து காட்டினார். இன்றைக்கு அது நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இதையெல்லாம் தான் நாம் காட்டுகிறோம். ஒரு சமூகத்தை ஒரு நாள் காலையில் நைட்டு ஆட்சி எடுத்து அடுத்த நாள் காலையில் ஜீம்பூம்பா போட்டெல்லாம் மாற்ற முடியாது. உலகத்தில் எந்த தலைவனும் யாரும் மாற்றியதில்லை. திமுகவா அதிமுகவா அப்படின்னு இருக்கக்கூடிய இருதுருவ அரசியல் தன்மைக்குள்ள திமுக ஒரு முறையும் அதிமுக மறுமுறையும் வெற்றி பெறுகிறத நம்ம தொடர்ச்சியாக பார்க்கிறோம். ஆனா இந்த தேர்தல் சித்தாந்த அடிப்படையிலான தேர்தல் அப்படின்னு வரையறுத்த பிறகு அந்த இருதுருவ அரசியல் தன்மைக்குள்ள அதிமுகவால் தாக்குப்பிடிக்க முடியுமான்ற கேள்வியோடு தான் நான் இதை அணுகிறேன் உங்ககிட்ட. ஆமாம், இப்போ அது சித்தாந்த அரசியல் என்று சொல்லுகிற போது பல்வேறு சித்தாந்தங்கள் உண்டு. எனக்கு முன்னாடி வழக்கறிஞர் ஸ்ரீதர் சொன்னது போல தமிழ் தேசியத்திற்கும் திராவிடத்திற்குமான ஒரு யுத்தம் என்று அவர்கள் ஒரு நிலையை எடுக்கிறார்கள். ஆனால் வன்னியரசு அவர்கள் சொல்லுகிற போது இது மதவாத அரசியலுக்கும் இந்த மதச்சார்பின்மைக்கும் இடையிலான அரசியல் என்று அவர் ஒரு முன்னெடுக்கிறார். நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, அதிமுக என்பது என்றைக்கு ஆட்சியில் இருக்கிறதோ அன்றைக்கெல்லாம் எந்த சக்திகள் அதிமுகவோடு இருந்தாலும் சரி, எதிர்த்து நின்றாலும் சரி, தமிழ்நாட்டின் பாதுகாப்பு அரணாக இருந்திருக்கிறது. இஸ்லாமிய மக்களோ கிறிஸ்துவ மக்களோ தமிழை தாய்மொழியாக கொண்டு தமிழர்களாக இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களோ மாற்று மொழியை கொண்டு வடக்கிருந்து இங்க வந்து வாழ்கிற மக்களுமே பாதுகாப்பான வாழ்க்கை முறையை உத்தரவாதப்படுத்துகிறோம் என்கிற இடத்துல இருக்கிறோம். அப்ப இந்த கட்சியோடு நீங்க சேர்ந்துட்டங்காட்டி உடனடியா நீங்க வந்து எல்லாரும் மதவாதிகளாகி விட்டீர்கள் என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன், பாரதிய ஜனதா கட்சி இந்த விமர்சனத்துக்கு உட்படுத்துறாங்க இல்லையா, இவர்கள் காங்கிரஸ் கட்சி செய்த துரோகத்திற்கு எல்லாம் பதில் சொல்லணுமா இல்லையா? பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ் கடலிலே இன்றைக்கு சுட்டுக் கொல்லப்படுகிற மீனவர்களினுடைய எண்ணிக்கை என்ன? அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு தெரியாதா? ஆயிரக்கணக்கான மீனவர்கள் தமிழ் கடலிலே சுட்டுக் கொல்லப்பட்ட போது கடிதம் எழுதுகிறேன் காலம் முழுக்க காங்கிரஸ் கட்சி கடிதம் எழுதியிருந்தார் ஐயா கருணாநிதி. அது நான் சொல்லல, அவர்களே சொன்னார்கள், ஐயா கருணாநிதியே சொன்னார். அப்ப தமிழ் கடல்ல கொலைகள் நடந்தது. செய்தது யார்? அன்றைக்கு ஆட்சியிலிருந்து இதே காங்கிரஸ். இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமே, தமிழை காப்பாற்ற வேண்டும், தமிழர்களை காப்பாற்ற வேண்டும், தமிழ்நாட்டை காப்பதற்கு தான் அதிமுக அரசியல் செய்கிறது. அது ஒரு பக்கம். நான் சொல்லுகிறேன், இந்த மொழியை பேசுகிறவன் என் மீது இன்னொரு மொழியை திணிக்காதே என்று சொன்னபோது சுட்டு தள்ளியவன் யார்? அடுத்த மாதம் மொழிப்போர் ஈகியர் நாள் கொண்டாட போகிறோமே, கொன்றவன் யார்? நீங்கள் பாரதிய ஜனதாவை பார்த்து அவர் கொலைகாரன் என்கிறீர்களே, உங்களுடைய இரத்தக்கரையை என்றைக்கு நீங்கள் நீக்க போகிறீர்கள்? காங்கிரஸா பாரதிய ஜனதாவா என்பதல்ல, தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கப் போவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நாங்கள் எங்களோடு கூட்டணியிலே பாரதிய ஜனதாவை வைத்திருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி திமுகவை இந்த அரசியலிலே இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் ஒன்றிணைகிறோம் நாங்கள். மற்றபடி எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் கொள்கை வேற. இதை பலமுறை தெளிவுபடுத்தியாச்சு. எனவே பாரதிய ஜனதாவை காட்டி பயமுறுத்துவது என்பது இதில் எடுபட போவதில்லை. கட்டாயம் அதிமுக ஆட்சி.